செங்கோட்டையன் இல்லத்தில் குவியும் ஆதரவாளர்கள், ரூட்டு போட்டு கொடுத்த அமித்ஷா, ஆட்டத்தை தொடங்கிய செங்கோட்டையன். அதிமுக மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கே. ஏ. செங்கோட்டையன் இல்லம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வந்த அதிமுகவினர் 2 சக்கர வாகனங்களில் பேரணியாக வந்து செங்கோட்டையனை சந்தித்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி அவருக்கான ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. பின்னர் செங்கோட்டையனுடன் நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டனர். முன்னதாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையும் நீக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தியிருந்தார். 10 நாட்களில் இந்த ஒருங்கிணைப்பு பணி தொடங்கப்பட வேண்டும், இல்லையெனில் நான் அதனை மேற்கொள்வேன் என அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து அவரின் கட்சி பதவிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் பொறுப்புகள் பறிக்கப்பட்டன. இந்நிலையில் சமீபத்தில் செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு செல்கிறேன் என கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக தகவல் வெளியாகின. அந்த சந்திப்பில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு தேவை குறித்து சுமார் 45 நிமிடங்கள் பேசி 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் வெளியே சென்றவர்களை திரும்ப பெற்றுத் தர வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் நேற்று கோவையைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகளும் செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். தற்போது அவர் ஒருங்கிணைப்பு பணியை தனி நிலையிலேயே மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது.